வணக்கம். நம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. காலையிலேயே மற்ற விஷயத்தை பேசலான்னு பார்க்கும்போது இரட்டை இலை மீண்டும் பரபரப்புக்குள்ளாயிருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கி புத்தாண்டு அதுவுமாக இன்றைக்கி அதிமுகவில் ரெட்டலையை பற்றி அவர் தேர்தல் ஆணையத்தில் சொன்ன விஷயம் இது பெரிய பரபரப்பு தான். ஏன்னா ஓபிஎஸ் பின்னாடி பிஜேபி இருக்குது, பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரியும் ஓபிஎஸ் பின்னாடி யார் இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இது எடப்பாடிக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்துமா? இன்றைக்கி எல்லாமே அவர்கிட்ட இருந்தாலும் ஓபிஎஸ் இன்றைக்கி இந்த அளவுக்கான எழுத்துப்பூர்வமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம நினச்சது வேறு, இப்போ நடந்தது வேறு. இவ்வளோ நாள் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, ரெட்டலையை எடப்பாடிக்கிட்டேருந்து பிடுங்கி கட்சியையும் சின்னத்தையும் அவர்கிட்டருந்து எடுத்து ஏன்ட்ட கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முறையிட்டிருக்காரு. அதையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறாரு, 2026 அதாவது அடுத்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் தனக்கு பதவி காலம் இருக்குது அப்படின்ட்டு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தது சொல்கிறாரு. இதை புத்தாண்டு அதுவுமா இன்றைக்கி பெரிய எல்லாமே ஏகப்பட்ட எல்லா தொலைக்காட்சியும் இது ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. அதனால தான் முக்கியம். ஏன்னா தமிழகத்தில் பிரதான எதிர்க்கட்சி கண்டிப்பாக அதிமுக அப்படிங்கிறது டேமேஜ் பண்ணுறது தமிழகத்துக்கு நல்லதில்லை. இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்களுடைய முயற்சி வெற்றி பெறுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நிதர்சனமாக பார்த்தீங்கன்னா நியாய தர்மப்படி இன்றைக்கி தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குதானா யாரை கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. பிஜேபியினருக்கு நல்லாவே தெரியும் யார் சொன்னால் இன்றைக்கி ரெட்டலையை கொடுப்பாங்கன்னு தெரியும். சிவசேனாவுக்கு யாருக்கு கொடுத்தாங்க, அஜித் பவாருக்கு யார் கொடுத்தாங்கன்னு தெரியும். அப்போ நியாய தர்மத்தின் படி இதை பேசணுமா, இல்லை பிஜேபி என்ன நினைக்குதுங்கிறத பற்றி பேசணுமா? நியாய தர்மத்தின்னு பார்த்தா எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அவங்க சொல்கிற எல்லாமே இவங்களுக்கு இருக்குது. அதர்மம் அப்படின்னா அந்த பக்கம். ஏன்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு முறையிடுவதற்கு அதிகாரமே இல்லை. அவர் என்ன முறையீடு வைக்கிறார் ஓபிஎஸ், பொதுக்குழு உறுப்பினர்களை என்ன நீக்க முடியாதுங்கிறார். பொதுக்குழு உறுப்பினர்கள் நினச்சா கூட என்ன நீக்க முடியாது. ஏன்னா நான் அடிமட்ட தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். உண்மைதான். எடப்பாடி எங்கே மாட்டினார்னா, எடப்பாடியும் ஓபிஎஸும் 2 பேரும் யாருமே எதிர்த்து நிற்காத அண்ணா போஸ்டில் ஜெயித்தாங்க. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர். இது என்ன சிக்கலாவது, இப்போ அந்த ஒருங்கிணைப்பாளரை யாரும் நீக்க முடியாதுன்னு தான் சரத்தே இருக்குது 2026 டிசம்பர் வரைக்கும். இப்போ திடீர்னு நீக்கிறது பொருந்தாதுங்கிறாங்க. சட்டத்தில் ஒவ்வொரு நீதியரசரும் ஒவ்வொரு பார்வையை பார்ப்பாங்க. ஏற்கனவே இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் ஆகட்டும், நிறையா 2 நீதிபதி 1 நீதிபதி எல்லாம் ஒரு சுப்ரீம் கோர்ட்டு நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ திடீர்னு இந்த பஞ்சாயத்து வருவதற்கான காரணம் என்ன? இப்போ தேர்தல் நெருங்க 1.5 வருஷம் தேர்தல். இந்த நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு கூட்டணிக்கு போக மாட்டார். எடப்பாடி பழனிசாமி பற்றி நம்ம ஒன்று தான் அடிக்கடி சொல்லுவோம், எடப்பாடி பழனிசாமி ஏன் நம்ம பாராட்டுறோம், பிஜேபி திட்ட மாட்டார். கரெக்ட், தப்பு தான் அவர் பண்ணுறது. பிஜேபி திட்டினா தான் ஓட்டு கிடைக்கும். ஆனால் பிஜேபி ஜன்னலை திறந்து வைக்கிறேன், அதை திறந்து வைக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறமும் எடப்பாடி பழனிசாமி அந்த பக்கம் போகலன்னா ஏதோ ஒரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி வேணான்னு நினைக்கிறார். பிஜேபியை யார் தள்ளி வச்சாலும் தமிழக மக்கள் அவங்களை ஆதரிப்பாங்க, அதில் மாற்று கருத்தாலும் இல்லை. நம்ம நீங்கள் எடப்பாடி மோடி சொல்கிறதெல்லாம் கேட்குறாரு, என்ன வேணால் சொல்லுங்கள், மோடி சொல்கிறாரு கேட்டார்னா இதை கேட்டிருக்கணுமே. இப்போ திமுகவினர் வாதம் வைக்கிறாங்கல்ல, எடப்பாடி பழனிசாமி பிஜேபி என்ன சொன்னாலும் கேட்பார், நம்மளும் ஒத்துக்கிறோம், பிஜேபி என்ன சொன்னாலும் கேட்பார். இந்த விஷயத்தை ஏன் கேட்கல? எம்பி தேர்தல் போது எவ்வளோ கெஞ்சினாங்க, அதையும் மீறி தானே கூட்டணி விட்டு வெளில வராரு. அந்த ஒரு முயற்சி, அந்த ஒரு தைரியத்தை நம்ம பாராட்டணும். என்ன ஒன்று வந்ததுக்கு அப்புறம் பிஜேபி எதுக்கலை, அவர் என்ன யோசிப்பார்? இப்போ எடப்பாடி பழனிசாமியை பண்ணுறதெல்லாம் பார்த்து வெளியில் என்ன யோசிக்கிறோம், அவர் பிஜேபிக்கு போகிற விருப்பம் இல்லைங்க, ஆனால் பிஜேபியை திட்டவும் விருப்பம் இல்லை. அப்போ என்ன யோசிக்கிறாரு, பிஜேபிகிட்ட போனால் நம்ம கட்சியை உடைச்சிருவாங்க. அவர் யோசிப்பார், பிஜேபிகிட்ட போனால் கட்சியை உடைச்சிருவாங்க, ஏற்கனவே போன கட்சியெல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தேவையில்லாமல் நம்ம அடுத்து பிஜேபிகிட்ட போனால் ஓபிஎஸ்சி டிடிவி எல்லாத்தையும் உள்ளே சேர்ப்பாங்க. இவ்வளோ சட்ட போராட்டங்களுக்கு பின்னர் ரெட்டலை நம்ம வாங்கிட்டோம். அது ரெட்டலை எப்படி வாங்கணும்? பிஜேபிக்கு 4 வருஷம் பிஜேபிக்கிட்ட அமைதியாக இருந்து, அப்படி தான் அமைதியாக தான் இருந்தார். இல்லைனா முதலமைச்சர் பதவியில் நீடிச்சிருக்க முடியாதுல்ல. அவர் சென்ட்ரலில் பிஜேபி இருக்கும்போது அப்போ தான் புதுசாக வராரு. புதுசாக ஒருத்தர் வரும்போது கட்சியை முதல்ல கேப்சர் பண்ணணும். அப்போ என்னென்னா எல்லாத்துக்கும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து தான் போய் ஆகணும். போகலைன்னா நீங்கள் அந்த பதவியில் இருக்க முடியாது. பிஜேபி உங்களுக்கு சும்மா விடாது. எடப்பாடி நிலைமையிலேருந்து யோசிங்க, ஒரு முதலமைச்சராக வராரு, வந்த உடனே மேலே மோடி இருக்கார், நான் சொல்கிறத செஞ்சீங்கன்னா இருப்பப்பா, இல்லைனா போயிடுவேண்ணா, அதெல்லாம் எனக்கு பதவிலாம் வேணாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டோம் அப்படின்னு ஒரே நாளில் போகிறது நல்லதா? இல்லை பரவாயில்லைங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன்யா, நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்ட்டு 4 வருஷம் பதவியில் இருக்கிறது நல்லதா? அதாவது விஜயகாந்த் அவர்கள் ஜெயலலிதா அம்மாட்ட உள்ளே போய் சட்டசபையில் சண்டை போடுறதுனால பிரச்சனையாச்சு. உங்களுக்கு தெரியும் வெளியில் மக்கள் என்ன பேசுகிறாங்க, கொஞ்சம் அந்த அம்மாவை அனுசரித்து போயிருந்தால் இந்நேரம் விஜயகாந்த் தான் சிஎம் சொல்கிறாங்களா இல்லையா? வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும், வையகம் இதுதானடா, எது ரெண்டையும் பேசுவாங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ள சிக்கல் அவருக்கு இருக்குது. ஒவ்வொருவருக்கும் ஒரு சிக்கல் இருக்கும். திமுகவுக்கு ஒரு சிக்கல் இருக்கும், பிஜேபிக்கும் திமுகவுக்கு என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நிர்வாக ரீதியாக அவங்களுக்கு வேணுங்கிறாங்க, அது அவங்களுக்கான சிக்கல்.
எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இப்போ வந்திருக்க சிக்கல் ரெட்டலையை கொடுக்கணுமா வேணாம்னு முடிவு பண்ணக்கூடிய தேர்தல் ஆணையம் இன்றைக்கி ஓபிஎஸ் பக்கம் உண்டா இல்லையா? ஓபிஎஸ் இந்த அளவுக்கு தைரியமாக வந்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குங்கிற நம்பிக்கை இருக்குது, எனக்கு ரெட்டலையை கொடுங்க அப்படின்னா சட்டத்திலேயே இடம் இல்லை, எப்படி ஏன் கொடுப்பாங்க? உச்சநீதிமன்றம் போனால் என்ன ஆகும்? பிஜேபி என்ன நினைக்குது? அப்பா உனக்கு நான் வாங்கி தரதுக்கு கஷ்டம், ஏன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும், உனக்கு ஒன்றுமே இல்லை, நீ டெவலப் ஆவான்னு பார்த்தா நீ டெவலப்பே ஆகலை, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ரெட்டலையை ஃப்ரீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்களா? ஏன் ஓகேயா? பிஜேபி கொடுக்குற ஐடியா தானே செயல்படுத்துகிறாரு. என்றைக்கு வந்து பிஜேபி வந்து எனக்கு சீட்டு கொடுத்தா நிற்பேன்னு சொன்னாரோ அன்றைக்கே அவர் முடிவு பண்ணிடலாம் பிஜேபி என்ன சொன்னாலும் கேட்பாருன்னு. நியாயமாக பேசணும். எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணாரா? ஆமாம். சசிகலாவுக்கு துரோகம் பண்ணாரா? ஆமாம். அரசியல்னாவே துரோகம் தான். நீங்கள் சுதாரிப்பாக இருக்கணும். சுதாரிப்பாக இல்லைன்னா இதுதான் கதி, அதில் மாற்று கருத்துலாம். இதில் அவர் சுதாரிப்பு அரசியலில் பேசக்கூடாது. இது அரசியல், துரோகம் தான் அரசியலை. இப்போ வந்து தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி இவருக்கு அதுவும் புத்தாண்டு அதுவுமா இந்த மாதிரி ஒரு பரபரப்பை கிளப்புறாரு. அவர் சொல்லியிருக்க வாசகம் என்னென்னா, யாரும் என்னை கட்டுப்படுத்த முடியாதுன்னு ஒரே ஒரு பாயிண்ட் அடிக்கிறார். இப்போ எடப்பாடி பழனிசாமி நம்ம விசாரித்த வரைக்கும் இல்லைங்க, அவரும் டெல்லியில் ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ என்னென்னா இது இன்னொரு பிரச்சனை, அதாவது ஸ்டாலின் அவர்கள் 200க்காக தொண்டர்கள் கட்சிக்காரங்களை தயார்படுத்திகிட்ருக்காரு. ஆனால் கட்சி சின்னம் பெறுவதற்கே சிக்கல். அப்போ எப்படி சரியான போட்டியாக இருக்க முடியும்? ஸ்டாலின் அவர்கள் தான் உதயசூரியன், அதெல்லாம் அதை பற்றி பிரச்சனையாக கேளலை. இங்கே சின்னமே பிரச்சனை, கட்சியே பிரச்சனை. அப்போ எடப்பாடி பழனிசாமி வேகமாக பணியாற்றலைன்னு நம்ம சொல்ல முடியுமா? அவருக்கு இருக்க தர்ம சங்கடத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு விஷயம், இப்போ மோடியை எடுத்து திட்டினார்னா ரெட்டலையை ஃப்ரீஸ் பண்ணி விட்ருவாங்க. இப்போ அதுக்கும் ரெட்டலையை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க, அதுக்கும் தயாருங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்குது நிலவரம். ஏன்னா உங்களோட நான் சேர மாட்டேங்க, வேறு எந்த கண்டிஷனாலும் ஒத்துக்கலாம், இதுதான் கண்டிஷன், வேறு ஒன்றும் கண்டிஷன்லாம் இல்லைங்க. உங்களோட நான் சேர மாட்டேங்க, மற்ற எந்த கண்டிஷனாலும் நான் ஒத்துக்கிறேன், உங்களை திட்ட வேணாமா, ரைட் திட்டாமல் கூட இருக்கேன், ஆனால் வந்து உங்களோட சேரத்துக்கான வாய்ப்பே இல்லை, முடிஞ்சு போச்சு. இது எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே தமிழகத்துக்கு பண்ணுற நல்ல விஷயம். ஒருவேளை பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தால் ஒரு 4-5 சீட் அவங்க வந்துருவாங்க, அது வரக்கூடாது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து நம்ம பாராட்டுவோம். விஜயை பாராட்டுறதுக்கு காரணம் பிஜேபி ஒரு பாசிசம்னு பாருங்க, அதுக்கே அவரை பாராட்டலாம். இப்போ எந்த கட்சி ஆரம்பித்தாலும் பிஜேபிக்கு எதிராக ஆரம்பித்தால் இந்தியாவுக்கே ஒரு மோசமான கட்சி பிஜேபி. தமிழகத்தில் பிஜேபி வளராமல் இருக்குது, வளருதுங்கிறாங்க. அதை வளராவிடாமல் ஐயா அண்ணாமலை சாட்டையால் அடித்து ஏதோ ஒன்று காமெடியெலாம் பண்ணி பார்த்துக்கொள்கிறார். அந்த வகையில் நமக்கு சந்தோஷம். ஏற்கனவே இருந்த ராஜா பார்த்துக்கிட்டார், இப்போ இவரும் பார்த்துக்கிறார். இப்போ ஓபிஎஸ் அவர்களுடைய இந்த விஷயம் உண்மையிலே பரபரப்பான விஷயந்தான், மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஓபிஎஸ் அப்படிங்கும்போது ஓபிஎஸ் முகம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, பின்னால் இருக்கக்கூடிய மோடி பட கண்ணுக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமி பிஜேபியிட்ட நட்புறவாக பழகி ரெட்டலையை வாங்கிட்டு அவங்கள விட்டு வெளில வந்துட்டார். ஓபிஎஸ் என்ன பண்ணுறாரு? பிஜேபியிட்ட நட்புறவாக தான் பழகிட்டு இருந்தார். இவர் தான் பிஜேபி சேர்த்து வச்சது. என்னென்னா அப்படியே மெதுவாக, அதான் அரசியல்வாதி. இப்போ தெளிவாக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார்? கட்சியை முழுக்க கேப்சர் பண்ணிட்டார். ஓபிஎஸ் அப்படியே அமைதியாயிட்டார். ஜெயலலிதா அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் யாரை வந்து தனக்கு பின்னால் வந்து முதலமைச்சர் ஆகணும். ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது என்ன பண்ணாங்க? ஓபிஎஸ் தான் ஆக்குவாங்க. ஏன்? அவருக்கு ஒன்றும் தெரியாது. எடப்பாடி பழனிசாமி மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியும், விவரமானவங்க. விவரம் இல்லாமல் தான் ஆக்குவாங்க. இன்னொன்று குறிப்பாக அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஜெயலலிதா அம்மாவிடம் பரதனை போல் ஜெயலலிதா அம்மா ஆட்சி அதிகாரத்தை கொடுத்ததும் மறுபடியும் அப்படியே திருப்பி கொடுத்தாருன்னு. ஏன் ஜெயலலிதா அம்மாட்ட போய் இல்லைன்னு சொல்லி பாருங்களேன். ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக இருந்தார்ல, ஜெயலலிதா விட்டு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கேஸ் வந்துருச்சு. இல்லைங்க நான் பதவி விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். என்னங்க இது பேச்சு? ஜெயலலிதா மட்டும்லாம் சொல்ல முடியுமா? என்ன நடக்குங்கிறது தமிழ்நாடுக்கு தெரியாதா? அதனால் இது வந்து நாங்கள் இப்போ நவீன பாரதங்கிறதன் எதுவுமே இல்லைங்க. பணம், காசு, துட்டு, மணி, அவ்வளோதான் இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலில். அதில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் பிரச்சனையை தீர்வாடில்லை. பிஜேபி வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. பிஜேபிக்கு தண்ணி காட்டக்கூடிய எடப்பாடியை பர்சனலாக நமக்கு பிடிக்குது. ஏன்னா அவருடைய அந்த துணிச்சல் நமக்கு பிடிச்சிருக்கிறது. பரவாயில்ல, இப்போ பிஜேபி வெளியிலேயாவது வந்தார். பிஜேபி வளர விடாமல் இப்போ அதிமுக கெடுறது ரைட்டு, பிஜேபியை கெடுத்து விட்டார்ல, அதுதான் நமக்கு சந்தோஷம். மற்றபடி எடப்பாடி பழனிசாமி மூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார். ஒருவேளை ரெட்டலை இப்போவும் நம்ம சொல்கிறோம், ரெட்டலையே ஃப்ரீஸ்ன்னு சொன்னால் கூட எடப்பாடி பழனிசாமி எழுதி வச்சுக்கோங்க, பிஜேபியோட 2024 கூட்டணிக்கு போக மாட்டார். நம்ம அடிக்கடி இதை சொல்லிகிட்டு இருக்கோம். கூட்டணிக்கு போனால் அதோட முடிஞ்சு போச்சு எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் வாழ்க்கைன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா நமக்கே தெரியும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் இருக்காது. ஓபிஎஸோடைய இந்த கருத்து காலையில் பரபரப்பாயிடுச்சு. நம்ம அடுத்து வேறு ஒரு கண்டென்ட் பேசலான் இருந்தோம், இதை உடனே போடுறோம். மீண்டும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பேசியிருக்கோம், அதை இன்னும் 2 மணி நேரம் கழித்து போடுறோம். இந்த வருட தொடக்கத்தில் போன வருடம் முழுக்க எங்களுக்கு பெரிய ஆதரவு கொடுத்துருக்கலாம். எவ்வளோ கருத்துக்கள் வந்து திமுக பற்றியும் அதிமுகவை பற்றியும் எல்லாத்த பற்றியுமே நம்ம வந்து விமர்சனங்கள் பண்ணாலும் அதற்கும் ஒரு ஆதரவு கொடுத்து என்னுடைய தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். உங்கள் நேரத்தெல்லாம் செலவிட்டு என்னை பார்க்குறீங்க. உங்களுடைய எந்த விதமான கமெண்ட் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.